எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ஏசப்பா கிருபையினால நல்லா இருக்கிறோம். ஆ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய வீடு வந்து காலி பண்ற அந்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இந்த வீடியோ வந்து நாங்க எடுத்தோம். ஏன்னா, அம்மா போய் அந்த வீட்டுக்கு 6 மாசம் தான் ஆச்சு. 6 மாசத்துல அவங்க வீட வந்து காலி பண்ண சொல்ட்டாங்க. எதுவுமே ஒரு காரணம் இல்ல. அவங்களுக்கு வந்து இவங்கள பிடிக்கல. அதுதான் காரணம். அதான் அவங்க சொன்னாங்க. நீங்க வந்து இந்த மாடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வெளியில வரக்கூடாது. நீங்க எல்லாருமே அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள 40 பேர் வந்தாலும் நீங்க அங்க தான் உட்காரணும். யாருமே அம்மாவ போய் பார்க்கவே நாங்க மாட்டோம். ஏன்னா, ஹவுஸ் ஓனர் சரியில்லாதனால நானும் சாமும் கூட அவங்க வீட்டுக்கு நாங்க போறதே கிடையாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அவங்கள போய் விட்டுட்டு வந்தோம். அப்பப்போ ஒரு இடையில தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுவும் அதில வந்து 2 மாசம் அம்மா அங்க வந்து இல்ல. கரெக்ட்டா 1 1/2 மாசம் வந்து இங்க கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அம்மா எங்க வீட்ல தான் இருந்தாங்க. ஒரு 2 மாசத்துக்கிட்ட. அப்படிதான் வந்து இருந்தாங்க. அந்த வீடு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்ல. பெயிண்டிங் காசு பிடிப்பேன், அதுக்கு காசு பிடிப்பேன். இப்ப நீங்க பார்க்குறீங்களாங்க, இந்த இடத்துல கூட அவங்க நின்னு பேசக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு செம்ம ரூல்ஸ் போட்டாங்க. நான் சொன்னேன், நாங்க வரும்போதே நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தா, நாங்க அந்த வீட்டுக்கு நாங்க வாடகைக்கு வந்திருக்க மாட்டோமே. இப்ப எங்களுக்கு தானே கஷ்டம். ஒரு ஒரு பொருளையும், ஜாமாவையும் இது வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஃப்ளோர்ல அம்மா இருக்காங்க. அங்கேருந்து நாங்க இறக்கி நான் கீழ கொண்டு வரணும். நீங்க சொல்லியிருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோமே அப்படின்ட்டு சொன்னோம். எல்லாருக்குமேங்க. வாடகை வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு மனவேதனை தான் இருக்கும். அந்த ஹவுஸ் ஓனருக்கு நம்மள பிடிக்கலன்னா, எடுத்த எடுப்புல நீங்க காலி பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இவ்வளோதான். மனசாட்சி இல்லாம நடந்துப்பாங்க. நான் இப்படி சொல்றேன்ட்டு, நீங்க சொந்த வீடு வச்சிருக்கீங்க, வாடகை விட்றீங்கன்னா, யாருமே என் மேல கோச்சிக்காதீங்க. எங்களுடைய கஷ்டத்தையும், எங்களுடைய ரியாலிட்டியும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். நாங்களும் மனுஷங்க தானங்க. உங்க வீட்ல வாடகை இருக்கனால நாங்க வந்து நாய் கிடையாதே. நீங்க போன்னு சொல்லும்போது போறதுக்கும், வா சொல்றதுக்கும் அவனுக்கு காசு குடுக்குறோம், அட்வான்ஸ் குடுக்குறோம். உங்க வீட பத்திரமா பார்த்துக்குறோம். ஏதாவது எங்க மூலமா உங்களுக்கு நஷ்டம் ஆனா நீங்க வந்து எங்கள கேட்கலாம். அப்ப எதுக்குங்க வீட கட்டி வாடகைக்கு விட்றீங்க? விடாம இருங்களேன். அதாவது இப்போ எங்க இடத்துல வேற யாராவது இருந்தா செம்ம சண்டை போட்டுருப்பாங்க. நாங்க சண்டையே போடலங்க. நாங்க பாட்டுக்கு வாய மூடிட்டு வந்துட்டோம். உங்ககிட்ட மட்டும் தான் நாங்க வந்து இது ஷேர் பண்ணிட்டுருக்கோம். நாங்க வந்து அன்னைக்கு வந்து அம்மாவுடைய ஜாமான் எடுக்கும்போது, மழை பெய்ற மாரி இருந்துச்சு கிளைமேட். அது வேற ஒரே டென்ஷன் எங்களுக்கு. அ இப்போ இந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து 23ஆம் தேதி நாங்க வந்து காலி பண்ணிட்டோம். ஆனா, அவங்க 31ஆம் தேதி வரை எங்களுக்கு டைம் குடுத்தாங்களாம். நீங்க 31ஆம் தேதிக்கு முன்னாடியே காலி பண்றீங்க. அதனால நான் அந்த 8 நாள் வாடகையும் நான் எடுத்துப்பேன். அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அவங்க கிட்ட நாங்க சொல்லிட்டோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாங்க ஒரு நாளுக்கு காலி பண்ணிருவோம் சொல்லிட்டு தான் வந்தோம். அவங்க சொன்னாங்க, "நீங்க காலி பண்ணுங்க. நைட்டே உங்க கையில காசு இருக்கணும்னு" சொன்னாங்க. ஓகேவா? ஆனா, அன்னைக்கு அவங்க வந்து அத மறந்துட்டு, "நீங்க 8 நாள் முன்னாடி காலி பண்றீங்க. நான் வாடகை பிடிப்பேன்." இத பத்தி அவங்க சொல்லவே இல்ல. வாடகை பிடிப்பேன்னாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அம்மா இருந்த வீட்டுக்கு ஒரு துளி பெயிண்ட் கூட அடிக்கவே தேவையில்ல. ஏன்னா, அம்மா 6 மாசம் தான் இருந்தாங்க. 6 மாசத்துல 2 மாசம் எங்க வீட்ல இருந்தாங்க. கணக்குப்படி பார்த்தா அம்மா 4 மாசம் தான் இந்த வீட்ல இருந்தாங்க. அதுக்கு பெயிண்டே அடிக்க தேவையில்ல. அவ்ளோ பளிச்சுன்னு இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4500 நான் பெயிண்டிங் பிடிப்பேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க வந்து புடிச்சாங்க காசு. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீடு காலி பண்றதுக்கு ஜோசப் வந்தான். அது மாரி என் மாமா பையன் குரு. குரு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான் எங்க தம்பி. அதுக்கு அடுத்தது ஹரிஸ் ஊர்லேருந்து வந்திருந்தான் எங்க நாத்தனார் பையன். ஹரிஸும் ஹெல்ப் பண்ணான். இவங்கள நாங்க மொத்தம் 5 பேர். நாங்க 5 பேர் தான் சேர்ந்து இந்த ஷிஃப்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது மெயினா சொல்லணும்னா, என்னுடைய தம்பி குரு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அன்னைக்கு. அவன் இல்லன்னா ரொம்ப கஷ்டம் தான். அவன் பயங்கரமா ஹெல்ப் பண்ணான். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் இந்த இடத்துல. அப்புறமா வண்டி ஒண்ணு ஆர்டர் போட்டோம். ப்ரோடக்ட் புக் பண்ணி தான் எடுத்தோம். அவங்களா போணும்னு துடிக்கிறாங்க. அது வேற ஒரு ப்ராப்ளம். அப்புறமா ஜாமான்லாம் எடுத்துட்டு எப்படியோ அந்த வீட்டுக்கு போய் நாங்க சேர்ந்துட்டோம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா, ஐயோ! அந்த வீட்ல இருந்தவங்க 2 பூனை வளர்த்தாங்களாங்க. அவ்ளோ நாத்தம். இப்படிதான் இருந்துச்சு. படும் கேவலமா இருந்துச்சு அந்த வீடு. அத நாங்க கிளீன் பண்ணிட்டோம். ரூ. 400 குடுத்து நான் கிளீன் பண்ண வச்சிருக்கேன்னு அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி சொன்னாங்க. நான் போய் பார்த்தா அவ்ளோ நாத்தம். இப்ப நம்ம அங்கருந்து ஜாமாவ எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பொருள் நம்ம நடு ரோட்ல வைக்க முடியாதே! கிளீன் பண்ணணுமே! இதுக்கு இடையில எங்களுக்கு சுத்தமா டைம் இல்ல. அதனால எங்களால போயிட்டு அந்த வீடோடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க வழி இல்ல அந்த புது வீடு.
இங்கே போனால் அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து வாடகை கணக்குன்னு சொல்கிறாங்க. இது அவங்களும் சொல்லவே இல்லை. இப்போ போயிருக்கோம்ல புது ஹவுஸ் ஓனர் ஆண்டி, நீங்கள் எப்போ வந்து அட்வான்ஸ் கொடுத்தீங்களோ அதுலேருந்து நாங்கள் வாடகை கணக்கு வச்சுப்போன்னு சொன்னாங்க. அப்போ வாடகை அவங்க கணக்கு வச்சுருந்தா அவங்க வீட்டு சாவி எங்கள் கையில் கொடுத்துருக்கணும்ல. அவங்க வீட்டு சாவியை எங்கள் கையில் கொடுக்கலங்க. கொடுத்துருந்தா நாங்கள் பலன்ட்டு வீடை க்ளீன் பண்ணி செம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய வீடு காலி பண்ணும்போது வீடு ரொம்ப கேவலமாக இருக்கும். நாங்கள் தான் போய் க்ளீன் பண்ணி, நானும் சாமும் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு வைப்போம். சாமி அவங்க என் கையில் தரல. அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்கள் 6 நாள் 5 நாள் வாடகை எடுத்துப்போம் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 6ஆ 5ஆன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திங்கக்கிழமை கொடுத்தோம், நாங்கள் சனிக்கிழமை போனோம். அப்போனா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 6 நாள் வாடகை எடுத்துப்பேன் அப்படி சொன்னாங்க. 5 நாள் கணக்கு. 5 நாள் வாடகை சும்மா போச்சு இந்த வீட்லேயும். ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏங்க சாவியை விட்டுட்டு போகிறேன், நான் சாவியை வாங்கி நானே இது பண்ணியிருப்பேனே. அப்போமா பார்த்தீங்கன்னா சிங்குக்கு கீழே நம்ம பாத்திர கழுவி தண்ணி போகும் பார்த்தீங்களா, அந்த வால்வு உடஞ்சிருந்துச்சு. அதையும் சாம் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு ரெடி பண்ணாங்க. பாத்ரூம் கதவு உடஞ்சிருக்கு. அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா தான் இருந்துச்சு, அந்த ஒரு அம்மா இவ்வளோ கேவலமாக வீடை வச்சிச்சின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ கூட ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் காலி பண்ணி போங்க, ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போங்கம்மா, நீங்கள் இப்போ வரும்போதே நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே. ஒன்றுமே பேசலை. ஆண்டி ரொம்ப குப்பையாக இருக்குது, பாத்ரூம் கதவு உடஞ்சிருக்கு, இது மாதிரி சிங்கு கீழே இதாக இருக்குன்னு சொன்னோம். அவங்க ஒரு இது பேசுனாங்க. அப்புறமா அங்கிள் ஒருத்தர் கீழே இருக்கிறாரு, அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, ஒன்றுமே அவங்களால பேச முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து இங்கே வரவே மாட்டாங்க ஹவுஸ் ஓனர், நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், விட்டுடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. எனக்கு அலையாக வருது, பயங்கரமாக அலை வருது. நான் அழுதுகிட்டே சொன்னேன், எஸ்ப்பா எங்களுக்கு ஒரு சொந்த வீடு நீங்கள் தரலாம்ல ஏசப்பா. ஏன்னா இப்போ நாங்கள் காலி பண்ணி இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த வாடகை அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். நம்ம வீட்டில் வந்து 9,000 நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த டொனேஷன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் வீடு கொஞ்சம் நல்லா சூப்பரான வீடு வந்து எடுத்துருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 4,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், 6,000 இருக்கலாம். எப்படிங்க இருக்க முடியும்? வீடே பத்தாது. இங்கே தான் கொஞ்சம் தண்ணிக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் 9,000 கொடுக்குறோம். அப்புறம் நான் நினச்சிட்டு ரொம்ப அழுதேன். நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால், ஒரு கூரையாக இருந்தால் கூட நம்ம ஒரு பாத்ரூமை கட்டிட்டு, ஒரு ரூமை கட்டிட்டு, இருக்கிற பொருளெல்லாம் விற்றுட்டு அந்த கூரை வீட்டுக்குள்ளே கூட நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம். ஆனால் நம்ம இப்படி வாடகை வீட்டில் இருந்துட்டு நம்ம லோல் போடுறோமே, நம்மளுடைய கண்ணீருக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு ஏசுவாக்கிட்ட ஜெபிச்சிட்டே இருந்தேன். நான் அழுதுகிட்டே இருந்தோம். சாமும் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டார், விடுமான்ட்டார். இதை பாருங்கள், அப்புறமா சாம் தான் இந்த கதவெல்லாம் ரெடி பண்ணார். எங்களுக்கு அந்த வீட்டுக்கு போய் சரியான வேலை, ஒரு 4 நாள் விடாப்படியாக வேலை, போயிட்டு வந்தோம். இதில் வேறு எனக்கு பீரியட்ஸ் டைம் வேறு, எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. அப்போவும் சாம் தான் வந்து, சாமும் நானும் போனோம். ஜோசப் வந்து வரேன்னு சொன்னால், ஜோசப் வந்து வேணான்ட்டார். அப்புறமா என்ன பண்ணோம், நாங்கள் அம்மாவை வந்து ஜோசப் வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். அங்கே போயிட்டு அம்மா இருந்தாங்க. இந்த வீடை நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ கஷ்டம். சாம் எப்பவுமே சொல்லுவாள், நம்ம இந்த ஊர்லேயே சென்னையிலே இருக்க வேண்டாம், நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படி சொல்லுவார் அடிக்கடி. அங்கே ஏற்கனவே சாம் வந்து கோயம்புத்தூரில் வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தார். நாங்கள் வந்து காலி பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இப்போ வந்து நாங்கள் நினச்சாலும் போக முடியாது, ஏன்னா நாங்கள் பைபிள் காலேஜ் போயிட்டுருக்கோம். அதனால இப்போ போக முடியாது. ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, அப்புறமா எவ்வளோ கஷ்டங்க. அன்றைக்கி ரொம்ப நாங்கள் ரோதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நிம்மதியே இல்லை, மைண்டெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. இப்போ குரு வந்துட்டான். குரு வந்துட்டு குரு சொன்ன ஐடியா மூலம் தான் அந்த பீரோவே உள்ளே ஏற்ற முடிஞ்சிச்சு. குருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கள் ஆட்சி வீடு, எங்கள் அத்தை வீடெல்லாம் காலி பண்ணுறதுக்கு குழந்த தான் போவான். அவங்க கரெக்டாக சொன்னால் அந்த மாதிரி அந்த பீரோவை எடுத்தாச்சு. பீரோ வந்து கிட்டத்தட்ட 50 கிலோங்க. அதனால் தூக்கவே முடியல பசங்களால். சாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு பீரோவை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஜோசப் சொல்லிட்டான், இந்த பீரோவை நீ தலையில சுற்றி தூக்கி போட்டுடணும், நான் கட் பண்ணி காயலாங்கடைக்கு போட்டுருவேன்ட்டு அம்மா வந்து திட்டிகிட்டு இருந்தா. அன்றைக்கி நாங்கள் வேலையெல்லாம் முடிக்க எப்படி தெரியுமா, 1 மணி ஆயிடுச்சுங்க. 1 மணிக்கு தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். கடையில் எதுவுமே சாப்பாடும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்,
ஒரு சவர்மா வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் 3 பேர் எங்கள் தங்கச்சியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ரொம்ப கண்ணீரோடு நாங்கள் வந்து அந்த வீடை காலி பண்ணோங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நாங்கள் இந்த சென்னைக்கு வந்து நாங்கள் வந்து 26 வருஷம் ஆகுது. இந்த 26 வருஷத்தில் நான் வீடு காலி பண்ணதும் அம்மா வீடு காலி பண்ணதும் சேர்த்து மொத்தம் 18 வீடு நாங்கள் காலி பண்ணியிருக்கோம். அப்போ 18 வீடு காலி பண்ணியிருக்கோன்னா என்னென்ன குடைச்சல் தெரியுமாங்க? நம்ம நம்பி தாங்க போகிறோம் ஒருத்தவங்களை நம்பி. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய காரணத்துக்கு வாடகை ஏற்றுறேன் காலி பண்ணு, நான் ஏதாவது இடிச்சு கட்டுறேன் காலி பண்ணு, ஒன்றை எனக்கு பிடிக்கல காலி பண்ணு, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல காலி பண்ணு, வரும்போது போகும்போது நீ எனக்கிட்ட பேசல. இப்போ லாஸ்ட்டாக இருந்தவங்க அப்படி தான் சொன்னாங்க, உங்கள் அம்மா என்ன மதிக்கல, அப்படி எனக்கு மதிப்பு கொடுக்காதவங்க என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னாங்க. நீங்கள் பேசினாலே குத்தம் சொல்கிறீங்க, என்ன மதிப்பு கொடுக்குறது? கேபி குட்டி ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தான், அந்த வீடியோ தான் இது. அது மாதிரி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன். நான் சும்மா நைட்டியோடையே வெளில வர மாட்டேன். இன்றைக்கி ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லை, அதனால் சாப்பாடு கட்டிக்கிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். நானும் லீவ் போட்டேன் வந்து பாருங்கள், டோரி தேய்ச்சிக்குது நைட்டியோட வந்து செம்ம அழுக்கு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையாகவே யாரும் பண்ண மாட்டாங்கம்மா, நம்ம தான் டீப் க்ளீன் பண்ணிக்கணும், நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ எங்களோட பிளான் என்னென்னா, லோரி ஒரு பக்கம் வேலை பார்க்குதா, ஆண்டி இங்கே இல்லை, ஆண்டி இவாஞ்சலி வீட்டில் இருக்காங்க ஜாலியாக, அங்கே பப்புள் கூட விளையாண்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், நேற்று என்ன பண்ணேன், இந்த கட்டில் மாட்டி விட்டு ஃபேனை மட்டும் மாட்டி விட்டேன் அங்கிளுக்கு. இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்னொரு கட்டில் மாட்டிட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு எதையும் அரேஞ்செல்லாம் பண்ணலை. அது பாருங்கள், செல்ஃபில் பொருளை தூக்கி வச்சுட்டேன், இந்த மேலே பற்றி பொருளை தூக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ மாற்றணும். பீரோவை எடுத்து பீரோவோட இடத்துல வச்சுட்டு இதில் இருக்கிற துணியெல்லாம் வச்சுட்டா இந்த செல்ஃப் திருப்பியும் காலியாகிடும். அப்போ திருப்பி இதை ஓப்பன் பண்ணி தேவையெல்லாம் கட்டி மேலே தூக்கி போட்டு இடத்த நல்லா அழகாக வைக்கணும். அவங்களோட பாத்திர பொருளுக்கு இந்த வீடு கொஞ்சம் நல்லா பெருசு தான், அதனால் நல்லா யூஸ் பண்ணலாம் சூப்பராக. இதெல்லாம் கிச்சன் ஐட்டம் தான் இருக்குது. கிச்சனில் ஐட்டம் நிறைய பொருள்லாம் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுறது போக மிச்சம்லாம் தூக்கி மேலே கட்டி போட்டுடலாம். அதனால் இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஆண்டிக்கு. இது பாத்ரூம் பாருங்கள், பாத்ரூமில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது. கதவுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா, இந்த கதவை க்ளோஸ் பண்ண முடியல, அவ்வளோதான், க்ளோஸ் ஆக மாட்டேது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது உடஞ்சிருக்குது, அப்படியே விட்டுட்டு போயிட்டு வராங்க. ஹவுஸ் ஓனர் வந்து செக் பண்ணல கொடுக்குது, அதெல்லாம் அப்படியே விட்டு போயிடுறாங்க. சரி நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கௌரிகிட்ட சொன்னேன். விடுமா, சின்ன வேலை நம்ம தான் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் குறை சொல்லிட்டுருக்கூடாது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், நம்ம சொந்த வீடு கிடையாது, நம்ம கொஞ்சம் நாள் இருக்க போகிறோம், அப்போ காலி பண்ணிட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். அதனால் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய தொடக்கல அப்படியே விட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த பெயிண்டிங்கில் வந்து ஏஷியன் பெயிண்ட்டே ஏதோ ஒன்று நினைக்கிறேன், தொடச்சா அப்படியே கரெல்லாம் போகுது. இங்கெல்லாம் நிறைய கரை இருந்தது, கொஞ்சம் நான் தொடச்சிட்டு இருந்தேன். 2 பூனையா நாயை வளர்த்துக்கிறாங்க, அதனால முடி அது இது நாத்தம் வேறு. கை காட்டு. ஃபுல்லாகவே உடஞ்சிருந்துச்சு, இப்போ தான் அதை ஃபிட் பண்ணி அதை காட்டுங்க, அப்போ தான் ஆண்டிக்கும் அனுப்ப முடியும். அவசரம் ஆண்டிக்கு கீரை அது அப்படியே வலிக்கு விழுந்துச்சு, நின்றுச்சு அதுக்குள்ள. அதனால் சாந்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பொருளும் வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ரெடி பண்ணுங்க, நாங்கள் காசு தரேன்னு இருக்கோம். ஹவுஸ் ஓனர் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குதுங்க, கொடுத்தனக்காரங்க கஷ்டப்படுறாங்க. சில பேர் கொடுத்தனக்காரங்க ஒழுங்காக வீடு கொடுத்துட்டு போக மாட்டேங்குதுங்க, ஹவுஸ் ஓனர் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஹவுஸ் ஓனர் ஆண்டி இங்கே இல்லை, நாங்கள் தான் இங்கே இருக்கிறோம், அதனால் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எல்லாம் நாங்கள் தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது, ஃபுல்லாகவே தனியாக கலட்டி ரெடி பண்ணியாச்சு. இது முன்னாடியே இருந்தவங்க உடச்சிக்கிறாங்க, அது எப்படி உடையும்? உடச்சிருக்கிறாங்க. நேற்று தொடங்கின வேலை இன்னும் முடியல. இனி என்னென்ன வேலை பார்த்தோன்னா, அக்களோட கட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிச்சனில் பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து கிச்சனில் வச்சுருக்குறோம், ஆனால் அடக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பீரோவை கொண்டு போய் அந்த ரூமில் சேர்க்கணும். இந்த கதவுலாம் போட்டவே இல்லை, பாத்ரூம் கதவு சொல்கிறோம் சரி பண்ணியாச்சு, அந்த தாப்பால் போட்ட மாட்டேது ரெடி பண்ணணும். இந்த கதவுலாம் லாக் ஆகலை, அப்படி தான் இருக்குது, ஸ்டக்காகி இருக்குது.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம பண்ணிட்டு சொல்லக்கூடாது, அது வேறு யோசனை அணியாக. அதனால் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். வரல தெரியல. அது பரவாயில்ல, அது கீழே அது லாக், அது தேஞ்சு போச்சு அவ்வளோதான். கது லாக் ஆகுதா கரெக்டாக? அது போதும் விடு. மருமகளே வா வா, உன் வளர்த்து காலங்கிடு வா வா, கீழே முந்துடாம வா வா, வேலை வாங்கிட்டு கிளவியே வா வா. நான் மனசுக்குள்ள நினைச்சா அவர் பாடுறாரு, இதுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை. இன்னைக்குதான் பெருக்கிருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் வீடு. கிச்சனுக்கு தான் ஒரு நாள் ஆயிருது. நம்ம நீ பார்த்ததோட இப்ப சூப்பரா இல்ல கிச்சனு. இது கோணி யாருது? அது நம்மள தான் வேண்டாம். சரி சரி, தூக்கி போட்டுறேன். அதெல்லாம் தொடச்சி ஃபுல்லா தொடச்சிருக்கிறோம். ராகு தொடச்சிருக்கா, நான் 2 வாட்டி தொடச்சிருக்கேன். கொஞ்சம் மேல போடணும். வா இப்ப வா, போட்டுதான் போவோம். 1 மணிக்கு தான் போவோம். அம்மா வந்தோடனே பாத்திரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடிக்கிருப்பேன், ஆனா அவங்க திரும்பி மாத்துவாங்க. எதுக்கு வேடம் வாங்க இவன் யூஸ் ஆகுமா? அம்மாவா எல்லாம் யூஸ் ஆகுமா? வச்சிருமா அவங்ககிட்ட? ஓட்டி ஆயிடுச்சா? அப்ப யூஸ் ஆகாது. அதை சொல்லவே இல்லை. ஏங்க எவ்வளவு பெரிய ஓட்டாங்க ஸ்ரீலங்கா சட்டி தெரிந்தாங்க. இதுல என்ன வருது? எண்ணெய் போட்டு வறுத்துரு. என்ன 5 மணிக்கு வர சொல்லிட்டு அக்கா போன் போட்டாங்க, நான் வரலண்ணா. அப்புறமா கிறிஸ் பக்கத்துல உட்கார வைக்க சொல்றேன் சொன்னவனே சரி ஓகேன்ட்டான். வாங்க. கரண்ட் போயிட்டு வந்துச்சுங்க. கரண்ட் முருங்கக்கா சாப்பிடுவால யோசிக்கிறானே. நீங்கள் அந்த வீட்டோடைய நிலமையை பார்த்துருப்பீங்க. கொடுத்தோம் இருந்துட்டு வாடகைக்கு இருந்துட்டு காலி பண்ணி போகிறவங்க வீடை நீட்டாக கொடுத்துட்டு போனாலும் இந்த பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் புதுசாக போன வீட்டுக்கு சொல்கிறேன். நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்களா, இங்கே கூட வந்து கொஞ்சம் அதாவது 50% அழுக்காக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த வீடு 100% அழுக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நாத்தம், அவ்வளோ பூனை முடி அப்படி இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வாடகைக்கு கொடுத்தோன்னா வந்துட்டு காலி பண்ணுறவங்களும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இதில் வந்து 2 சைடுமே ஃபால்ட் இருக்குது. இதில் இடையில வந்து மாட்டிக்கிறவங்க நம்ம ஒழுங்காக இருக்கணும், நம்ம வீடு மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும், சொந்த வீடு மாதிரி நினச்சிட்டு அந்த வீடை பார்த்து ரசித்து நல்லா வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளெல்லாம் நடுநிலை ஆள், அவங்க 2 சைடும் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்கங்க என்னவோ. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஹரிஸ் வந்திருக்கால தஞ்சாவூர்லேருந்து, என்னுடைய நாத்தனார் பையன் சாம்க்கு அக்கா பையன் 10th எக்ஸாம் எழுதி 420 மார்க்கு எடுத்திருக்கிறான். அதுக்கடுத்தது ஜோசுவா வந்து பார்க்குறீங்க, கிறிஸ்ஸு எல்லாருமே வந்து செஸ் வந்து விளாண்டுட்ருக்காங்க. எங்கள் அம்மா வீடு காலி பண்ணி அடுத்த ஒரு 4 நாள் கழித்து பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா ஜாலியாக போச்சு. அது ஒரு ஹாப்பினஸ். இருந்த டென்ஷனுக்கு இப்போ நாங்கள் ஃபைனல் பார்க்குறோம், பழைய டிவியில் பார்க்குறோம். அதனால் கூட ஓடி கிடக்குது. யார் பாருங்க, 2 பெரிய டீம் பார்த்துருக்குறாங்க. ஒருத்தர் ஜிடி, ஒருத்தர் ஆர்சிபி. அதெல்லாம் கிடையாது, 2 பேருமே சிஎஸ்கேவா. அதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டாங்க. மேட்சை பார்க்க கூட ஒன்றும் பார்க்க மாட்டேங்க. இங்கே ஒருத்தர் அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ். அதுக்கடுத்தது என்னுடைய பெரிய மருமகனை கூப்பிட்டுட்டு முடி வெட்ட வந்து போயிருந்தோம். முடியே வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
இவனை ஒரு வழி பண்ணி இவனுக்கு ஐஸ் வச்சு கூட்டு போகிறக்குள்ள அவ்வளோதான். நாங்கள் கூப்பிட்டோம், நான் வரல மாமா, நான் வரல மாமி அப்படின்ட்டான். எங்கள் பிரதீபாக்கா வந்து அவங்க மம்மி தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வர போகிறாங்க. அப்போ சொன்னாங்க, நான் வந்து நீ முடி வெட்டாமல் இருந்த நான் மொட்டை அடிச்சிருவேன்னு சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் மிரட்டல நைட்டே வந்து சொன்னான், நாளைக்கு வந்து எனக்கு முடி வெட்டணும் அப்படின்னு சொன்னான். என்ன திடீர்னு ஒரு மாற்றம்னு, இல்லை அம்மா முடி வெட்டலைன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து எனக்கு மொட்டை அடிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. உடனே ஓகே சொல்லிவிட்டு முடி வெட்ட வந்து போயாச்சு. நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ன்ட்டு அலெக்ஸ் நகரில் வந்து இந்த ஷாப் இருக்குது. நல்லா சூப்பராக அவங்க வந்து கட் பண்ணுவாங்க. ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க. 100 ருபீஸ் தான் வாங்கினாங்க. 100 ருபீஸ்க்கு ஹேர் கட் வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராக வந்து பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அவ்வளோ டேலண்டட். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் போனால் வீடியோ எடுத்துக்கலாம், அதுக்காகவே அங்கே வந்து நான் வந்து போனேன். நிறைய பேர் ஹேர் கட் வேணும்னு சொல்லி இந்த நார்த் சைடு இருக்கிறவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் எங்கே ஹேர் கட் நான் பண்ணுறது, முடி வளர்ந்தாலே ஹேர் கட் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. முடி நம்ம கொஞ்சமாவது வளர்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு போனேன், கூகுளில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. டக்குன்னு வெட்டிட்டாங்கங்க. 10 மினிட்ஸில் ஹேர் கட்டே வந்து முடிஞ்சிச்சு. சம்மர் கட் வந்து பசங்க வந்து வெட்டிடும். ஆனால் பிள்ளைங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ ஸ்கூலுக்கு போனால் முடி வந்து ஷார்ட்டாக தான் வெட்ட சொல்லுவாங்க, இந்த லீவ்லையாவது எங்களுடைய ஹேர் நல்லா இருக்கட்டுமே அப்படி சொல்லி பிள்ளைங்கள்லாம் புலம்புறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜோசுவா வந்து சொல்லிட்டு இருந்தான், எனக்கும் முடி வெட்டி விட்டாங்க நீ பாருங்க நீ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான் எங்ககிட்ட. அது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து முடி வெட்டினாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஹரிஸ்க்கு வந்து ஹேர் கட் பண்ணோடனே ஹீரோ மாதிரி ஆகிட்டான். ரொம்ப சூப்பராக இருந்தான். நான் சொன்னேன், ஹேர் கட் பண்ணோடனே பாரு நீ எவ்வளோ அழகாயிட்டோன்ட்டு. நானும் சாமும் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். நான் நல்லாவே இல்லை, முடி இருந்தது தான் நல்லா இருந்துச்சுன்ட்டு அவன் ஒரு புலம்பல் வந்து சொல்லிகிட்டே இருந்தான். நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், ஹரிஸ்க்கு வந்து எப்படி இந்த ஹேர் கட் இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எப்படிங்க இருக்கான் அவங்க மருமகன்? நான் சூப்பராக சொன்னல ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்கிறான். திரும்புடா, நல்லா இருக்கு எல்லாமே. திரும்புமா, இங்கே திரும்புறது அங்கே உள்ளே திரும்பி இருக்கலாம்ல. வெளிச்சத்துலேயே திரும்ப வெளிச்சத்துல. உங்கள் துக்கம் சந்தோஷமா ஆனால் தெரியலடா. நல்லா இருக்கடா, அழகா நல்லா இருக்கடா, அழகா இருக்கா? என்னோட பரவாயில்ல. நான் சொல்லிட்டேன், நான் முடியெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணான், அது எப்படியா இருக்கு கட்டிங்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. முடி வெட்டுறது தெரியுதா? தெரியுதா? நல்லா இருக்காயா? நல்லா தான் இருக்குது. கோதுமை தோசை ஊத்துற சாப்பிட்றியா? ஏன் என்ன சாப்பிட்டா? பிரியாணி சாப்பிட்டேன். அங்கே சாப்பிட்டான் அபியாக்கா வீட்டில். ஜோசுவா வாங்க எப்போ திறமை பிரியாணி தான் செய்வாங்க. ஏன்னா அதான் ஈஸி அவங்களுக்கு. அது வெளுத்து போயிடுமே சும்மா. அதே முடி வெட்டணும் அவங்களுக்கு. நல்லா தானே இருக்கு, முடி கம்மியாக தானே இருக்கு, ஏன் வெட்டணும்? ஏன் வெட்டணும் முடி? ஆயாக்கு முடி வெட்டணுமா? இதோ அவன் முடி வெட்டுறவன் தான் அரிசு, வெட்டிடுவான். ஏய் அரிசு, ஆயாக்கு முடி வெட்டி விட்டுருடா. பேச மாட்டேங்கிறான் ஆயா. அவனா இருந்தா நல்லா பேசுவானா? யார் ஆயா? இவனுடைய தம்பி. கதையா சொல்லுவான். எங்க வந்து நாங்க ஊர்ல வந்து அறிவான். இப்போ எங்க ஊர்ல வந்து இப்போ அப்படி வானத்துல வந்து ஃளைட் போக தருண் பேசினால ஆயாண்ட. இவன் பேச மாட்டேங்கிறானா, அவனுக்கு பேச்சு வேற. இவன் ஊமையா இருந்தான் பிறக்கும் போது. குழந்தைய பிறக்கும்போது ஊமையா பொண்ணா, அவனுக்கு 2 வயசு பேச்சு வந்துச்சு. எல்லாருக்கும் அப்படிதான் வர்றான். நான் சொல்றேன், நீங்களா அவன் வெக்கப்படுறது மட்டும் எல்லாருக்கும் பிறந்த எப்படியா பேசுவாங்க குழந்தை. 2 வயசுல பேசதான் சொன்னேன். ரொம்ப அதெல்லாம் நல்லா சின்ன வயசுல அப்புறம் வாயடிப்பான். இப்பதான் தெரியல. தஞ்சாவூர்ல போய் கெட்டு போயிட்டான்.
இங்க இருக்கும்போது அழகா பேசுறானா இல்லையா உங்ககிட்டயாவது என்கிட்ட பேச மாட்டான். என்கிட்டயே வந்து எப்படி சொல்றது, நான் காசு குத்தா பேசுவான். கையில ஒரு 10 ரூபா குத்தா பேசுவான். இந்த பொம்மை ஒண்ணு பேச பாருங்க, 10 ரூபா குத்தா. காமாட்சி பொம்மை, காமாட்சி கம்ப்யூட்டர் இருக்குல்ல, காசு குத்தா பேசணும். மாமா கிட்ட கூட பேச மாட்டியா? ஏன்பா அதெல்லாம் பேசுவேன். இப்போ காமாட்சி கம்ப்யூட்டருக்கு 10 ரூபா குத்தா பேச பாருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், போற வழியில தண்ணியில கண்டும் உங்களுக்கு சொல்லுங்க. அது மாதிரி பேசுவான். 5 ரூபா குத்தா பேசுவான். அப்புறம் போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு 5 ரூபா காலையில வந்து நின்றுப்பான் திருப்பியும். இந்த மாயா மாதிரி ஆயா மாதிரி சும்மா இருக்கிற ஆயாவே இது. ஃபோன் பண்ணணும் அப்படியே ஆயா. கேட்டா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒர்க்கும் எங்களுடைய பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருந்தாலும் சைட் பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டொனேஷன் வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸ்கூல் பேக் வந்து கொடுக்குறது, அதுக்கு அடுத்தது இந்த 2000 ரூபாய் அமௌண்ட் வந்து 5 ஃபேமிலிக்கு வந்து நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா, அதுவும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்லிகை ஜாமான் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் மணி கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அது மணி கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மல்லிகை ஜாமாவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் டைம்னால் நமக்கு ஸ்கூல் பேக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 ஸ்கூல் பேக்கு வந்து நம்ம வந்து டொனேஷன் கொடுத்தோம். அக்கா நான்சி அக்கா திருச்சியிலேருந்து அவங்க வந்து ஒரு 4 பேக்கு வந்து டொனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறமா இன்னும் ஒரு ஆண்டி, நம்ம ஆண்டி அவங்க வந்து போன வருஷம் ஸ்கூல் பேக் வந்து கொடுத்தாங்க. 10 பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக் வந்து கொடுக்க சொல்லி ஆண்டியும் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து அவங்க சத்து மாவு கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த பார்சலோட. அதெல்லாம் வந்து இருந்துச்சு. பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பேக் எல்லாமே வந்து நாங்களும் வந்து டொனேஷன் வந்து கொடுத்துட்டோம் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மூலமாக நீங்கள் மறக்காமல் ஹெல்ப் பண்ணலாம். நிறைய பேருக்கு தேவைகள் இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு மந்த்லி ஒரு மல்லிகை ஜாமான் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து மிச்சமாகும். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஸ்கூல் பேக்கு டொனேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். இதில் வந்து 3 பேக் இருக்குது. ஒரு வீட்டில் 2 குழந்தை, இன்னொரு வீட்டில் ஒரு குழந்தை. ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஒரு பேக் மட்டும் வெளியில் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி, இது 2 பேக்கு, இந்த பேக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து இன்னொரு பையனுக்கு. ஆமாம், இதுவும் அதே மாதிரி தான். இன்னொரு குட்டி பெரிய பையனுக்கு, சாரி. அதுக்கு அடுத்தது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாக்கு. அப்புறமா இது வந்து ஒரு குட்டி தம்பிக்கு. இன்னைக்கு எல்லாமே இது வந்து நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம். சாம் வந்து வீடியோவில் வரல, என்ன பண்ணுறது, அவர் வரவில்லை. நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூட இந்த ஸ்கூல் பேக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக நன்றியானவரே. இது மூலமாக பிள்ளைகள் உபயோகமாக ஸ்கூலுக்கு தங்க புக்கெல்லாம் கொண்டு போனோம். அதுக்காக உதவி செய்யணும். இதை கொடுத்த ஆண்டிக்காகவும் ஜெயிக்கிறோம். ஆண்டிக்கு நல்லா சுகத்தை அது கொடுங்க. அவங்க கடைக்கு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா பேக்கு. நல்லா இருக்கு. கிளம்பிட்டோம் நாங்கள். கிளம்பிட்டான். மருமகன் பாருங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அவன் வேணாம், அவன் வந்து ரகசியமாக இருப்பான். அவன் ரகசியவாதி, எடுத்து போட்டுருவான் அவனுக்கு தெரியாமல். அவன் தீவிரவாதி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் பேக்கு கொடுக்க வந்து கிளம்பிட்டு கொடுத்துட்டு வந்தோம். அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கே. நமக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸ் தானேங்க. ஒரு பொருளை வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது அவங்களுடைய சந்தோஷம் வந்து எல்லை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேபாளி பசங்க அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஐஷு, ஆர்த்தி, பாலாஜிக்கு வந்து நம்ம ஸ்கூல் பேக் கொண்டு வரலான்ட்டு. இவங்களுக்கு அக்கா ஒருத்தி உண்டு, கல்பனான்ட்டு. அவள் வந்து இப்போ படிக்கல, 10th நின்றுட்டா. அவள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கு தான் வந்து குழந்தை வந்து போயிட்டுருக்கு. அவங்களுடைய சுச்சுவேஷன் அப்படி. பேக் போய் கொடுத்தோம், ஒரே சந்தோஷம். ஐஸுக்கும் ஆர்த்திக்கும் பாலாஜிக்கும் இவங்க எல்லாமே நம்ம கூட பிபிஎஸ்க்கெல்லாம் வந்தாங்க பசங்க தொடர்ந்து. நாங்கள் இது போய் கொடுக்குறோம் பார்த்திங்களா. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி இருக்கும் நைட்டு. அப்போ போய் நாங்கள் வந்து கொடுத்தோம். பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போன முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் புக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 5 நோட் புக் வந்து நம்ம வந்து
நோட்டு மட்டும் வாங்கி கொடுத்தோம். ஒவ்வொரு கிளாஸுக்கு வந்து லாங் சைஸ் நோட்டு ஒரு குழந்தைங்களுக்கு 300 ரூபா 350 ரூபான்ட்டு பட்ஜெட்டில் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். கொடுத்தோன்னு சொல்கிறது வந்து டொனேஷன் வந்து அக்கா வந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அது மூலமாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஸ்கூல் பேக்கும் போன வாட்டி ஒரு 10 ஸ்கூல் பேக் கிட்ட வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலாஜிக்கு வந்து அது குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாலாஜிக்கும் ஆர்த்திக்கும் தான் எனக்கு கொஞ்சம் சைஸு சின்னதான மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாலாஜி சொல்லிட்டான், இல்லைக்கா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, நான் போட்டுக்கிறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணுமா, ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து போகிற சொன்னாங்க. அவங்களுடைய சூழ்நிலை ஸ்கூலுக்கே போக முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய லைஃப் இருக்குது. பார்த்தீங்கன்னா டொனேஷனோட கடைசி முடிச்சுட்டு எல்லாமே தாப்பா பார்க்கலான்னு வந்தான். இது வீட்டுக்கு போகலான்னு அடம் முடிச்சுருக்குது. எங்களுடைய பெரிய மருமகன் பின்னாடி உட்காந்து நம்ம பின்னாடி உட்காந்து அவனை கேமரா காட்டல. ஆமாம், அவனை பெரிய மருமகன் இங்கே காட்டுங்க, சின்ன மருமகன். அவன் தான் ஃபர்ஸ்ட் மருமகன். இவர் வந்து 7வது மருமகன், குட்டி மருமகன். போலாமா ஜாபி, கிளம்பலாமா? சரிம்மா, அண்ணா பிடிச்சிருக்காமா உனக்கு? ஹரிஷ் அண்ணா சொல்லு, அங்க பார்த்து சொல்லு, ஹரிஷ் அண்ணா சொல்லு. அண்ணா முடிஞ்சிச்சு. கரெக்டா மணி 11 ஆக 5 நிமிடங்கள் உள்ளது. எங்க ஏரியா பாருங்க, திரும்பி ஆரம்பிச்சுட்டானுங்க. கரெக்டா 11 மணிக்கு அவங்க தவம் இருப்பாங்க போல. எப்படா 11 மணி ஆகும், கரண்டை கட் பண்ணி 1:30 மணிக்கு கரண்ட் விடுவாங்க. இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் 1:30 மணிக்கு கரண்ட் வராது, சில டைம் விடிய கரண்ட் வராது. 5 மணிக்கு தான் வரும். நாங்கள் ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். டார்ச்சர் பண்ணாலும் ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணாலும் நம்ம மொபைலில் சார்ஜர் இல்லை, என்ன பண்ண போறோன்னு தெரியல. கரண்டே போயிடுச்சு. முடிஞ்சது நல்லபடியா முடிஞ்சிச்சு. எனக்கு டென்ஷன், தூங்கணும்ல, சாப்பிடணும் போயிட்டு. கிளம்புங்க. சரி, இங்கே வாங்க. ரொம்ப தேங்க்யூ ஆண்டிக்கு, ரொம்ப தேங்க்ஸ். பேக் கொடுத்தது நிறைய பிள்ளைங்க சந்தோஷமாக வந்து வாங்கிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜீசஸ். அப்புறமா இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை செய்யுங்க. நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அதுங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. நல்லா இருங்க. நீ பாராட்டேன தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம்